அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமி இரவுக்குள் வீடு முழுவதும் இந்த நீரை தெளித்து விடுங்க. உங்க கைக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்காக இந்த நீர் தெளித்து விடுங்க. இதில் முக்கியமான பொருட்கள் ஒரு 5 பொருட்கள் நம்ம சேர்க்க வேண்டும். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வராகினை வழிபாடு செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திற்குள் நம்ம பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை மாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி நிறையா கொடுத்துட்டேன். ரொம்ப எளிமையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வராகியம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து குங்குமம் அர்ச்சனை அல்லது நாணயத்தால் அர்ச்சனை அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு அவங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போது இந்த பரிகாரம் எதற்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் செல்வாக்கு அதிகரிப்பதற்காக. எப்போதுமே வீட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு சம்பளம் போடும்போது 1ஆம் தேதி ஆனால் ஒரு 10ஆம் தேதி வரை சம்பளம் கையில் இருக்கும். அதற்கப்புறம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ரொம்ப பார்த்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்திங்களா. அவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். பணம் இருந்துகிட்டே இருக்கும். வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும். இல்லத்தில் எப்போதுமே ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கும். வீட்டில் தெய்வீக கடாட்சம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாலே நம்மளுடைய இல்லத்தில் போதுமான அளவுக்கு நமக்கு பணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, சம்பளம் வாங்குறீங்க சீக்கிரமாக காலியாக போயிடுது. சம்பளம் கையில் நிற்கவே மாட்டேங்குது, பணம் தங்க மாட்டேங்குது. அப்படி இருப்பது கட்டாயமாக செய்து பாருங்கள். என்ன செய்யணும் அப்படின்னு, நீங்கள் ஒரு செம்புலையோ அல்லது ஒரு கிளாஸ்லேயோ தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அல்லது ஒரு கிண்ணம் கூட, ஒரு பித்தளை கிண்ணம் இருக்குது அப்படின்னா அதில் கூட தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக பன்னீர் கொஞ்சம் கலக்க வேண்டும். ஜவ்வாது பொடி, மஞ்சள் தூள் நீங்கள் கலந்துக்கோங்க. 5 ரூபாய் நாணயம், வெட்டி வேர் கட்டாயமாக. இந்த பரிகாரத்துக்கு வெட்டி வேர் மிகவும் முக்கியம். கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். வெட்டி வேர் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெற்றி இலை வேணும். வெற்றிலை அந்த செம்பில் வச்சுடுங்க. அதாவது தண்ணீரில் கிளாஸில் வச்சாலும் சரி, நீங்கள் ஒரு செம்பில் வச்சாலும் சரி, அந்த வெற்றிலை உள்ளே வச்சுருங்க. ஒரு வெற்றிலை போதும். வைத்த பிறகு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வைத்து நீங்கள் பஞ்சமி பூஜைலாம் செய்து முடித்த பிறகு அந்த நீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். நிலைவாசல், பணம் வைக்கிற இடத்தில், அப்புறம் உங்கள் ஹாலில், உங்களுக்கு எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகளில் நீங்கள் சிவற்றில், அதாவது சுவரில் தெளித்து விட்டுருங்க. முக்கியமாக பீரோவில் தெளித்து விட்டுருங்க. அந்த வெற்றிலை வைத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. நிலைவாசலில் கட்டாயமாக தெளிக்க வேண்டும். பணம் வைக்கிற இடத்துல கட்டாயமாக தெளிக்க வேண்டும். இல்லத்தில் எப்போதுமே வற்றாத பணம் செல்வம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த நீரானது அதிக சக்தி வாய்ந்த நீர். வெற்றிலையும் மற்றும் அந்த வெட்டி வேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பரிகாரத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். பணத்தை ஈர்த்து தரக்கூடிய தன்மை இந்த பரிகாரத்துக்கு இருக்குது. மற்றும் நம்ம வராகியம்மனை மனசில் நினச்சி செய்யும்போதும் இன்னமும் இந்த பரிகாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அதீத சக்தி இருக்குது. செய்து பாருங்கள், நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும். நமக்கு பண வரவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு நமக்கு வீண் வரை செலவுகள் வராமல் இருக்கணும். வீண் வரை செலவுன்னு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதாவது வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தேவையில்லாமல் அது ரிப்பேர் ஆகிடுது. அது நமக்கு வீண் விரயத்தை கொடுக்கும். ஏன்னா அதற்கு நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு குழந்தைங்களுக்கு அதிகமாக ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம போயிட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பொருளும் நமக்கு மருத்துவ செலவும் தேவையில்லாமல் நமக்கு வீண் விரை செலவுகள் வருது அப்படின்னா அதுதான் வீண் விரை செலவுகள். நம்ம தேவையில்லாமல் பணம் ஒருத்தவங்கள்ட்ட போய் கொடுக்க போகிறோம். இப்போ சுப செலவுனா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றது சுப செலவாகும். நம்ம அந்த பணத்தை கொடுக்குறோம், அதற்காக நம்ம ஒன்றும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. இப்போ ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றோம். இந்த மாதிரி தான் நமக்கு நடக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு அது வீண் விரை செலவுகள் நமக்கு நிறையா வருது. எல்லோருக்குமே பொதுவாக அது வரத்தான் செய்யும். ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு தெய்வீக கடாட்சம் வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஓரளவு அது கண்ட்ரோல் பண்ணும். தேவையில்லாமல் நமக்கு மருத்துவ செலவு வராமல் இருக்கும். அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிடுறது, திடீர்னு அவங்க லைட்டாக கீழே விழுந்தால் கூட அதுக்கு நம்ம போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வீண் விரை செலவுகள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செலவுகள் வராமல் இருப்பதற்காக இந்த வெட்டி வேறு பரிகாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். வராகியம்மனை மனசில் நினச்சிட்டு வராகியம்மனுக்குரிய மந்திரம் மூல மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரமோ சொல்லுங்கள். அல்லது ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் இந்த தண்ணீரை தெளிச்சுங்க. பணம் நல்லா வரணும், வீண் விரை செலவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக வராகிய அருளால் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நமக்கு ஒவ்வொரு தீர்வு இருக்குது. நம்ம மைண்டை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிடணும், மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிடணும். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே போகாமல் இருந்தாலே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் நடக்கும்.
நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து தேவையில்லாத எண்ணங்களை மனசுக்குள்ளே வைக்காமல் எப்போதுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை பண்ணுங்கள். சின்ன சின்ன பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நீர் எப்போ பஞ்சமி பூஜை செய்கிறீங்களோ அப்போ செய்துக்கோங்க. சனிக்கிழமை பூஜை செய்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை செய்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை பூஜை செஞ்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை பூஜை செய்கிறீங்கன்னா அப்போ செய்துக்கோங்க. நீங்கள் வந்து பஞ்சமி முடியறதுக்குள் இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் செய்துக்கோங்க. நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக 100% இருக்குது. சின்ன சின்ன பரிகாரமும் சின்ன சின்ன சேமிப்பு தான் நமக்கு அது வந்து பல வெற்றிகளை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் தான் நம்ம சின்ன சின்ன பரிகாரமாக இருக்கே இது நமக்கு ரிசல்ட் கொடுக்குமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லத்தை வந்து தெய்வீக கடாட்சத்தை எப்போதுமே வச்சுருக்கும். வீண் விரயத்தை தடுக்கப்படும். இதில் போட்டிருக்கிற பொருள் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற செடி துளசி செடி இருக்குது அப்படின்னா அதில் போட்டுருங்க. வெற்றிலே வெற்றி வேறு இந்த மாதிரி. அப்புறம் நாணயம் போட்டிருக்கிறீங்க இல்லையா, அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.